கோவிட் தொற்றே இல்லை என்கிற நாளையும் பார்த்தது தமிழ்நாடு. இப்போது சற்றே எண்ணிக்கை கூடிக்கொண்டு வரக்கூடியதை பார்க்கிறோம். ஒரு நாள் ஒன்றுக்கு 40 பேருக்கு கொரோனா தொற்று வருகிறது. ஒருவர் மரணித்திருக்கிற இந்த சூழலுக்கு கொரோனா தொற்று மீண்டும் வருகிறதா அப்படிங்கிற அச்சம் எழுந்திருக்கிற நிலையில அது குறித்த தகவல்களோடு ரகுவரன் இணைந்திருக்கிறார். ரகுவரன், நம்ம மருத்துவத்துறையினுடைய தகவல் என்னவா இருக்கு? இப்போ இருக்கக்கூடிய இந்த தொற்று என்பது ரொம்ப குறைவான எண்ணிக்கை தானாலும் எச்சரிக்கையா இருக்க வேண்டியிருக்கா? இன்ஃப்ளூயன்சா தொற்று காய்ச்சல் அதிகரித்து வரக்கூடிய நிலையில் அதற்காக மாநிலங்கள் முழுவதுக்கும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை முன்னெடுக்க சொல்லி மத்திய அரசு ஒரு அறிவுரை வழங்கியிருந்தது. அதன் அடிப்படையில் தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா 1000க்கும் மேற்பட்ட காய்ச்சல் முகாம்கள் நடத்தப்பட்டு அதற்கான காய்ச்சலுக்கான சிகிச்சைகள் கொடுக்கப்பட்டு வந்தது. இந்த காய்ச்சல் முகாம்கள் அதிகரித்ததை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரீனிங்க்கு வரவங்க அதிக அளவு டெஸ்ட் பண்ணும்போது அதில் அதிக அளவு கொரோனா தொற்றும் பாதிப்பு ஏற்பட்டிருப்பது தற்போது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த சனிக்கிழமை 39 பேருக்கு கொரோனா பாதிப்பு இருந்த நிலையில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை 40 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்கிறது. இந்நிலையில் சனிக்கிழமை கொரோனாவால் ஒரு 27 வயது மதிக்கத்தக்க இளைஞர் ஒருவர் உயிரிழந்திருப்பதும் பார்க்க முடிகிறது. அந்த நபருக்கு எந்த ஒரு பக்க நோயும் இல்லாமல் அவர் முழுக்க கொரோனா தொற்றால் மட்டுமே உயிரிழந்திருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. இதைத் தொடர்ந்து சுகாதாரத்துறை அதிகாரிகளிடம் நாம் விசாரித்த போது இந்த தொற்றானது நாம் இந்த காய்ச்சல் ஸ்கிரீனிங் செய்யும் போது இந்த கொரோனா தொற்று பாதிப்புகள் தெரிய வருகிறது. எந்த மாறுபட்ட கொரோனா தொற்றும் இல்லாமல் ஏற்கனவே பாதிக்கப்பட்ட தொற்றாதான் இது இருக்கிறது. அதனால் இதை பார்த்து மக்கள் அச்சமடைய வேண்டாம். கொரோனா பாதிப்பு நடவடிக்கையின் போது எடுத்த தடுப்பு நடவடிக்கைகளை தொடர்ந்து பின்பற்ற வேண்டும். முகக்கவசம் அணிய வேண்டும். தடுப்பு நடவடிக்கைகள் கைகளை முழுமையாக கழுவ வேண்டும் என்ற அறிவுரைகளை மட்டும்தான் விடுத்திருக்கிறார்கள். ஆனால் எதுவாகும் ஸ்பெசிபிக்காக இந்த கொரோனா தொற்று பரவதற்கான எந்த ரீசனும் இல்லை. ஆனால் இந்த வெயில் பாதிப்பு அதிகமாக ஆக இந்த கொரோனா தொற்றும் காய்ச்சல் தொற்றும் படிப்படியாக குறையும் என்று சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் தமிழகம் முழுவதும் இந்த காய்ச்சல் முகாம்களும் அதிகரிக்க சுகாதாரத்துறை நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும்